பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாக்கல நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி கொடுக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு ஸ்டஃபிங்கோட ஜாலரப்பம் தான் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக செய்கிறவங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். கோதுமை மாவு சேர்க்குறவங்க கண்டிப்பாக மஞ்சப்பொடியும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கோதுமை மாவோட ஸ்மெல்லு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாலர் அச்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பவுடரான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீனியோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு கப் அளவுக்கு கட்டியான பால். நீங்கள் ஹோல் மில்க்னால் டேரெக்டாக சேர்க்கலாம். இல்லை நம்ம பசும்பால்னால் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா தின்னமாக கரைச்சிக்கோங்க. அதாவது தோசை மாவு அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது, அதை விட லூஸாக இருக்கணும். ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீனி போடுறீங்க, மைதா மாவு போடுறீங்களேன்னு கேட்பீங்க. இது நம்ம மைதா மாவில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஜாலரப்பம் அச்சில் வச்சு செய்ய போகிறேன். அச்சுனா அந்த ஜாலர் கப்பில் இந்த மாதிரி நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும் பாருங்கள், இந்த கப்பில் தான் செய்ய போகிறேன். நல்ல பெரிய சைஸ் பாட்டிலாகவே இருந்தது. ஒரு 6-7 அப்பம் இதில் புளிய வரும். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம அதை யூஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வடிகட்டிட்டு தான் ஊற்றணும். இல்லை அதில் உள்ள ஹோலில் போய் அடைக்கும். இப்போ இந்த அச்சு இல்லையே, இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அச்சு இல்லாட்டி பரவாயில்லைங்க. மெல்லிசாக தோசை விட்டுட்டு கூட நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங் தான் காட்ட போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சீனி வேறு, ப்ரௌன் சுகர் வேறு தாங்க. நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். நீங்கள் இரும்பு தவாவில் கூட செய்யலாம். நார்மலாக ஜாலரப்பம் மெல்லிஸாக விடுவாங்க. நம்ம ஸ்டஃபிங்கோடு செய்ய போகிறதுனால கொஞ்சம் திக்காகவே விட்டுக்கலாம். மேலே லேசாக நெய் தடவிடலாம். ஜாலரப்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி திருப்பி போட்டு தான் பண்ணிக்கிறேன். லேசாக செவந்து வந்தாக்கில் எடுத்து வச்சிடலாம். அடுத்த அப்பத்தையுமே இதே மாதிரி மெல்லிசாக விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டாலுமே அதே தான், 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளே இது வெந்துடும். உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த ஹோலில் குத்தி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைக்காது. நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அடைக்கவே அடைக்காது. நான் சொன்ன மாதிரி இதை வச்சு தான் செய்யணும்னு இல்லை, மெல்லிசாக தோசை மாதிரி விட்டு கூட இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்யலாம். நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சுருளாப்பம் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது வெந்தாக்கில் ஏற்கனவே நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதுக்கு மேலே வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி 2 லேயர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கோதுமை மாவு வச்சு சேர்க்கல இன்னுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் ஸ்டஃபிங் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 2 லேயர் வச்சுக்கிறோம். 2 பக்கமும் பரட்டி விட்டுட்டு 2 பக்கமும் மடக்கி விட்டுட்டு உடனே எடுக்கக்கூடாது. கல்லில் இந்த சைடு ஒரு தடவை, அந்த சைடு ஒரு தடவை நீங்கள் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணையில் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள் நாட்டு சக்கரை, அது இலகி இந்த இதோட நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு ஆறுன பிறகு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் காட்டி தந்தது ஒரு பேசிக் ஸ்டஃபிங் தான் காட்டி தந்திருக்கேன். நீங்கள் நல்லா ஹெவியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதில் கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து கூட செஞ்சு கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.